விநாயகரின் விளையாட்டுக் கதை. ஒரு நாள் எல்லா தேவர்களும் கங்கை ஆற்றங்கரையில் கூடியிருந்தார்கள். அங்கு ஒரு பெரிய பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. சிவபெருமான், பார்வதி அம்மன், விநாயகர், முருகன் மற்றும் பல தேவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தேவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்தனர். நாம் ஒரு விளையாட்டுப் போட்டி நடத்துவோமா? யார் எல்லா உலகங்களையும் சுற்றி முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கே பரிசு கொடுக்கலாம். எல்லோரும் அந்த யோசனையை கேட்டு சந்தோஷப்பட்டனர். முருகப்பெருமான் உடனே தனது மயில் வாகனத்தை அழைத்து, நான் தான் வெல்லப் போகிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார். இருக்கும் தேவர்களும் தங்கள் வாகனங்களுடன் புறப்படத் தயாரானார்கள். ஆனால் விநாயகர், அவர் தனது சிறிய எலியின் மீது அமர்ந்திருந்தார். எலி மிகவும் மெதுவாக இருந்தது. அதை பார்த்த மற்றவர்கள் சிரித்தார்கள். விநாயகரே, இந்தச் சிறிய எலியுடன் எப்படி நீங்கள் உலகம் முழுவதையும் சுற்றுவீர்கள்? உங்களுக்கு வெற்றி சாத்தியமா? விநாயகர் எதுவும் சொல்லாமல் சிரித்தார். அவரது கண்கள் அமைதியாக பிரகாசித்தன. அனைவரும் புறப்பட்டு விட்டதும் விநாயகர் மெதுவாக எழுந்து நின்றார். அவர் தனது அப்பா அம்மா ஆன சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வணங்கினார். பிறகு சிரித்தபடி சொன்னார், என் உலகமே என் தாய் தந்தையர்கள். அவர்களை சுற்றினால் எல்லா உலகங்களையும் சுற்றியதற்குச் சமம். ஏனெனில் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய் தந்தைதான் முதல் உலகம். இதை கேட்ட தேவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டனர். சிலர் வியப்பில் கைகளை கூப்பினர். அவரது புத்திசாலித்தனத்தைக் கண்டு எல்லோரும் தலையசைத்தனர். சில நேரம் கழித்து முருகப்பெருமான் தனது மயிலில் பறந்து வந்து, நான் உலகம் முழுவதையும் சுற்றி வந்து விட்டேன் என்று பெருமையாக சொன்னார். ஆனால் தேவர்கள் சிரித்தபடி கூறினர், முருகனே, உன் அண்ணன் விநாயகர் ஏற்கனவே வென்றுவிட்டார். அவரின் அறிவுதான் மிகப்பெரிய பலம். முருகப்பெருமான் அதைக் கேட்டதும் முதலில் சற்று ஆச்சரியப்பட்டார். ஆனால் உடனே சிரித்து அண்ணனின் தோளில் கை வைத்து, அண்ணா, உங்க புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன். உண்மையில் நீங்கள்தான் வெற்றி பெற்றவர் என்று சொன்னார். அந்த நாள் முதல் எல்லோரும் விநாயகரை அறிவின் கடவுள் என்று போற்றத் தொடங்கினார். இதில் சொல்ல வருவது, வலிமை மட்டும் போதாது, அன்பும் அறிவும் சேர்ந்தால்தான் எதையும் வெல்ல முடியும்.